ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ மடல், அதாவது மேல் தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு துவையல், நீங்கள் சட்னி ரெசிபின்னு கூட அதை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைன்னாலே நம்ம எல்லா பகுதியும் அதில் நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இப்போ 2 மடல் எடுத்திருக்கேன். 2 மடலை நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவையலுக்கு ரெடி பண்ண போகிறோம். துவையலுக்கு இந்த 2 மடலே நிறைய காணும். நீங்கள் கூட நிறைய பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த துவையல் கரெக்டாக இருக்கும். நறுக்கிட்டு இதை நம்ம சுடு தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் வதக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வாழைப்பூ மடலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்ம காலிஃப்ளவர் இதெல்லாம் நம்ம பிளான்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த பூச்சி வண்டு எதுவுமே நமக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி துவையலை ரெடி பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். ஒரு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை நீங்கள் பச்சை நிலக்கடலையாக இருந்தாலும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இது கூடவே நல்லா வதக்கிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சு பிளான்ச் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ மடலையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும். ஏன்னா இந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் அது வெந்துடும். இப்போ இதில் மாதிரி வதக்கும் பொழுதும் அது நல்லா வெந்து வந்துடும். கூடவே கொத்தமல்லி இலையை தண்டோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காவை நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வாழைப்பூவோட டேஸ்ட்டு தான் வேணும்னா நீங்கள் தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா அரையப்படுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதில் நாரெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மிக்சியில் அரைக்கும் பொழுது நல்லா மையவே அரைஞ்சி வந்துடும். கூடவே இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி கலந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வாழைப்பூ மடல் சட்னி அல்லது துவையல் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயம், அதை மட்டும் நம்ம இதில் தாளித்து கொட்டிட்டோம்னா இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லாமல் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்யூ.